சொத்துல சல்லி காசு கூட தரக்கூடாதுங்கிறது உம்மவாதம், சொத்துல சரிபாதி தரணுங்கிறது மண்ணியோட வாதம். இத சொல்லத்தான் வேலை மண்ணுகிட்டு இவ்வளவு தூரம் வந்தியா? இல்லன்னா உம்ம மண்ணி லலிதாம்பாள் மகேஸ்வர ஐயர் முறப்படி தாலி கட்டிய முதல் சம்சாரம். ஊரறிய பத்திரிக்கை அடிச்சு 4 நாள் நடந்த கல்யாணம். இன்னும் கூட மண்ணி அந்த கல்யாண பத்திரிக்கை கையோட வச்சுட்டு இருக்கா. அது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அதுக்கப்புறம் மகேஸ்வர ஐயர் அவரோட ஆசைப்படி அப்படி இப்படின்னு சிலதை சேர்த்துண்டார், சிலதை வச்சுண்டார். எல்லாமே இல்லீகல், பட் இது மட்டும் லீகல். அதே மாதிரி மகேஸ்வர ஐயருக்கு ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் உமா மகேஸ்வரி. தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 1191ல பிறந்த குழந்தை அது. அது மட்டும் இல்ல, மண்ணியோட வக்கீல் நம்மளால இருக்க போய் அவகிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு அவளை கழுத்து அறுத்துட்டு இருக்கான். அங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நாம உஷாரா இருக்கிறது நல்லதுண்ணா. எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல அவதான் ஜெயிப்பாளன்னு தோணுதுண்ணா. அதனால அவுட் ஆஃப் த கோர்ட் அவங்க கிட்ட பேசி இந்த சொத்துல 10%ஓ 15%ஓ கொடுத்து செட்டில் பண்ணிடலாமே. ஏண்டா கேஸ் நடத்த இஷ்டம் இல்லைன்னா சொல்லிக்காம கொல்லிக்காம இடத்த காலி பண்ணுடா. என்னன்னா மரியாதை தேயுறது? மரியாதை மட்டும் தேயறதுன்னு சந்தோஷப்படு. என்னடா எவிடன்ஸ்? என்ன எவிடன்ஸ்? போடலங்க எவிடன்ஸ். என்னது? பச்சை இங்கில கையெழுத்து போட்டு பழைய காகிதம். இது பார், பழைய காகிதம் என்னைக்காவது பச்சை நோட்டை ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா? இல்லண்ணா. புரியறது இல்ல? தேவைப்பட்டா மன்னி மகேஸ்வரனை கல்யாணமே பண்ணிக்கல, அவ பொண்டாட்டியே இல்ல, உமா மகேஸ்வரி எங்க அண்ணனுக்கே பிறக்கல அப்படின்னு தஸ்தாவேஜுகளை ரெடி பண்ணு. நான் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கோ. கிள்ளி விடாத, அள்ளி விடு. லோகத்துல சாவி இல்லாத பூட்டே இல்ல. மனுஷன் மனசு வச்சா எதையும் திறக்கலாம், எதையும் பூட்டலாம்.